Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சோமங்கலம் மேலத்தூர் காலனியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து துர்நாற்றத்துடன் வரும் குடிநீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பல வருடங்களாக நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யவில்லை என்றும் இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபாலிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே அசுத்தமாக வரும் குடிநீரை பருகும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், விளம்பர முகத்தில் மிதந்து வரும் விடிய அரசு அடிப்படை தேவையான குடிநீரை கூட வழங்காமல் அலட்சியப்படுத்துவதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் குறித்து தவறாக பேசிய விளம்பர வரி அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில தலைவர் நிர்மலா, தடுப்பூசி போடும் பணிகளில் தற்காலிக செவிலியர்களை பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். சுகாதார செவிலியர்களின் சேவையை கொச்சைப்படுத்தும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொரோனா தடுப்பூசி கிராம சுகாதாரம் செய்ய மறுத்தனர். வழக்கமான தடுப்பூசியும் செய்ய அவர்களை மறுத்துவிட்டனர். எனவே ஒப்பந்த செவிலியர்களை வைத்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது, வழக்கமான தடுப்பூசியும் போடப்படும் என்று ஊடகங்களின் முன்பு அப்பட்டமான ஒரு பொய்யை கூறியுள்ளார். இதை எங்கள் சங்கத்தின் சார்பில் கடுமையான முறையில் எங்களது கண்டனத்தை நாங்கள் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அரசு பேருந்தின் பின்பக்க பாகம் கழன்று சாலையில் உரசி சென்றது பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. செங்கோட்டையில் இருந்து சுரண்டைக்கு சென்ற அரசு பேருந்தின் பின்பக்க பாகம் உடைந்து தரையில் உரசிக்கொண்டே சென்றுள்ளது. ஆபத்தான முறையில் பேருந்து சென்றபோதும் ஓட்டுநர் அதனை கண்டுகொள்ளாமல் பேருந்தை தொடர்ந்து இயக்கியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள முடியாத அளவுக்குத்தான் அரசு பேருந்துகளில் லட்சணம் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் தங்கியுள்ள கல்லூரி மாணவிகள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஆதிதிராவிடர் பெண்கள் கல்லூரி விடுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி மாணவிகளை தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து ஏற்கனவே கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லாத நிலையில் கூடுதலாக தங்க வைக்கப்பட்டதால் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து இந்திய மாணவர் கூட்டமைப்பு மற்றும் கல்லூரி மாணவிகள் ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகள் வஞ்சிக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிறுவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதி செய்து தர மறுத்த ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தலையணை, பாய் உள்ளிட்ட பொருட்களுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்திக்குளம் அருந்ததியர் காலனி பகுதியில் தரைப்பாலம் கட்டித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள், விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளை கூட போராட்டம் நடத்தித்தான் பெற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெறும் பகுதியில் தடையை மீறி சென்ற கனரக வாகனங்களை சிறைபிடித்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். திருமங்கலம் விமான நிலைய சாலையில் சரியான சாலை வசதி இல்லாததால் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத சூழலில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தால் இதுபோன்று வாகனங்கள் வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் கனரக வாகனங்களை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் நகராட்சி ஒப்பந்த பெண் தூய்மை பணியாளர்கள் 2 உயிரிழந்த நிலையில் விடியா மாடல் அரசு இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்குமோ என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வண்டி அனுப்புறாங்க 8 மணி to 9 மணி 10 மணி வரைக்கும் பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க டியூஷன் படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு அலாட்மெண்ட் எடுத்து இருக்கிற சிசிடிவி கேமரால செக் பண்ணிக்கிறட்டா. இந்த வண்டி எத்தனை வண்டி இன்னும் பாஸ் ஆகுதுன்னு பார்க்க சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் பண்றாங்க. விபத்து நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறத விட்டு விபத்து நடக்கிறதுக்கு முதல்ல முன்னறிவிப்பு பண்ணி இந்த கம்பெனிக்கார மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்தாதான் இந்த பிரச்சனை முடியும்.